ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 8/8/2025 ஆடி மாதம் 23ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். சூரிய உதயம் காலை 5:55 சூரிய அஸ்தமனம் 6:34 இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். இன்றைய நாள் வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தை கொண்டாடுகின்ற அத்துணை சகோதரிகளுக்கும் நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்து கொண்டு நல்ல தீர்க்க சுமங்கலி யோகத்தோடு லக்ஷ்மி கடாட்சம் 16 விதமான பேறுகளையும் பெற்று நீங்கள் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். மகாலட்சுமியினுடைய கருணை மிக மிக முக்கியம் நமக்கெல்லாம். இந்த மகாலட்சுமியினுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இன்றைய விசேஷம் பௌர்ணமி, அதுவும் சேருகின்றது. நல்ல வரலட்சுமி விரதத்தோடு பௌர்ணமி நாள் சேருகின்றது. சேர்ந்து வருகின்ற அற்புதமான நாள். உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் நல்ல நிறைந்த பௌர்ணமியாக இருக்க வேண்டும், குளிர்ச்சியானதாக இருக்க வேண்டும், யாருக்கும் துன்பமே இருக்கக்கூடாது என்று மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், அணிந்து கொள்ளலாம். இப்படி நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய அற்புதமான ஹோரை இந்த ஹோரை. மேலும் இந்த ஹோரையில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? லக்ஷ்மி குபேரரை வணங்க வேண்டும். ஓம் லக்ஷ்மி குபேராய நமக. இந்த ஹோரை நேரத்திலே குபேரனுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய இல்லத்திலே பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஆகவே இந்த ஹோரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை செவ்வாய் ஹோரை. நேரம் காலை 11 முதல் 12 வரை. அமைதியை காக்க வேண்டும். புதிதாக பயணங்களை இந்த நேரத்திலே தொடங்கக்கூடாது. கவனமாக இருங்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 3:47 வரை உத்திராடம், அதன் பிறகு திருவோணம். இன்றைய திதி இன்று மதியம் 2:51 வரை வளர்பிறை சதுர்தசி, அதன் பிறகு பௌர்ணமி. இன்றைய சந்திராட்டமும் மிதுன ராசிக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் ஆரஞ்சு நிற உடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. நாளைய தினம் ஆவணி அவிட்டம். நமக்கெல்லாம் பூணல் போடுவது என்பது ஒரு விதி. ஆண்களுக்கு பூணல் போட்டு கொள்ள வேண்டும் என்பது விதி. நாளைய நாள் நாம் பூணல் மாற்றிக்கொள்கின்ற நாள் ஆவணி அவிட்டம். ஒரு காலத்திலே அனைவருக்குமே பூணல் என்றுதான் இருந்ததாம். எல்லோரும், பிராமணர்கள் மட்டும் பூணல் அணியவில்லை, எல்லோருமே பூணல் அணிந்தார்கள். கால ஓட்டத்திலே பிராமணர்கள் மட்டும் அணிந்து கொண்டிருக்கின்றார்கள், மற்றவர்கள் அணிவதை தவிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அனைவருக்குமே பூணல் என்பது வேண்டும். பூணல் என்பது நம்மை இறை வழியிலே அழைத்து செல்கின்ற உபவீதி என்று சொல்வார்கள். ஆகவே இதை பற்றி நாம் பின்னர் விரிவாக பார்க்கலாம். நாளைய தினம் ஆவணி அவிட்டம், பூணல் மாற்றிக்கொள்கின்ற நாள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்றன. உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே ஒரு தெளிவு கிடைக்கின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும், ஆதாயம் உண்டாகும். உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற நல்ல நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரியத்திலே வெற்றிகள் கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைத்து மனதிலே உற்சாகத்தை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக 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 சிறப்பான நாளாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. இப்படி எல்லா வகையிலும் அற்புதமான நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். மௌனமாக எச்சரிக்கையாக இருங்கள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மன அமைதிக்கு இறை நாமத்தை ஜபிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமண பேச்சுவார்த்தைகளை துவங்கினால் அது நல்லபடியாக நடக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வும், பதவி உயர்வும், இடமாற்றமும் கிடைக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நாள். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவுகள் பிறக்கின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். குலதெய்வத்துக்கு முடிந்தால் சிறிதாக ஒரு பூஜையை செய்து உங்களை காத்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் அவசியம். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேலை வந்துவிட்டது. கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கணவன் மனைவிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றிகளை பெறக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. உங்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கும்.
ஆகவே இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகுகின்ற நேரம். கடனை எல்லாம் அடைத்து விடுவீர்கள். அதற்கான பணம் உங்களுக்கு வந்து சேரும். தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிந்து முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கின்ற நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். ஆகவே இன்றைய நாள் என்பது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் இன்றைய நாளிலே. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மொத்தத்தில் காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள் என்று சொல்லலாம் இன்றைய நாளை. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். ஆகவே சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது இன்றைய நாள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். யாருக்கேனும் உதவி செய்கிறேன் என்று சொல்லியிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்திருக்காது. அவர் என்ன உதவி செய்கிறேன் என்று சொன்னீர்களே, உங்களை நம்பி நான் காத்திருந்தேனே என்று உங்களோடு மனத்தாங்கல் படுவார். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத நாளாக இருக்கின்றது. கவனமாக இருங்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் வாங்காதீர்கள். புதிதான முதலீடுகள் வேண்டாம். ஆக இன்றைய நாள் என்பது இறை வழிபாட்டிலே அதிகம் கவனம் செலுத்துங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுக்கு இன்றைய நாளிலே எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். இப்படி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நல்ல நாள். செய்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். கடன் பிரச்சனை எல்லாம் தீரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கின்றது. குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாள் 12 ராசியினருக்கும் மிக மிக சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ராமன் எத்தனை ராமனடி. கவியரசர் கண்ணதாசனுடைய அற்புதமான பாடல். ராமன் இந்தியாவினுடைய முகம். நம்முடைய பாரத தேசத்தினுடைய ஒரு தெய்வம் ராமபிரான். கடல் கடந்து எல்லா நாடுகளிலேயும் ராமருக்கு பக்தர்கள் எத்தனையோ கோடி பேர் இருக்கின்றார்கள். ராமாயணம் என்பது கடல் கடந்து பல நாடுகளிலே
ஒரு சில நாடுகளிலே பள்ளி பாடத்திலே ராமகாதை இருக்கின்றது. நான் சொல்வது இஸ்லாமிய தேசங்களிலே கூட ராமர் கதை ராமாயணம் என்பது பள்ளி பாடங்களிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு காரணம் ராமன் வாழ்ந்த வாழ்வு. ஒரு சொல் ஒரு வில் என்று எல்லாவற்றிலும் இலக்கணமாக திகழ்ந்து வாழ்ந்தார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காட்டிய உதாரண புருஷனாக இருந்தான் ராமன். ராமன் வாழ்ந்த வாழ்வை நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்மை அத்துணை பேரும் அப்படி கொண்டாடுவார்கள். ஆனால் நம்மால் ராமனாக வாழ முடியவில்லை என்பதுதான் துர்பாகியம். அதை எப்படி நாம் கைக்கொள்வது? ராமனை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும், ராமாயணத்தை படித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி படித்து கொண்டே இருக்கும்போது அந்த ராமனுடைய பெரும் கருணை நமக்கு கிடைக்கும்போது நிச்சயமாக நம்மால் அந்த வாழ்வை வாழ முடியும். அவனளவுக்கு ராமனைப் போல் வாழ முடியவில்லை என்றாலும் அதிலே ஒரு சிறு துளியாவது நாம் கடைபிடித்து வாழ முடியும். உலக நாடுகளிலே பல பல கதைகள் இருக்கின்றது. இந்த ராமாயணமே பல நாடுகளிலே பலவிதமான கதைகளாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஹனுமன் ராமனின் மகன் என்று கூட ஒரு சில கதைகள் இருக்கின்றது. இப்படி ராமாயணத்தை அந்தந்த நாடுகளிலே அவர்களுக்கு தெரிந்தாற்போல் நிறைய கற்பனை கதாபாத்திரங்களை எல்லாம் வைத்து ராமாயணத்தை வேறு 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 விதமாக எல்லாம் ஆக ராமாயணம் என்று பார்த்தால் ஏறக்குறைய 300 ராமாயணங்கள் இருக்கின்றதாக சொல்கின்றார்கள். அதிலே அன்னமேசி, பாலினேசி, பெங்காலி, கம்போடியா, சைனீஸ், குஜராத்தி, ஜாவனீஸ், கன்னடம், காஷ்மீரி, கோட்டனேசி, மலேசியன், மராத்தி, ஒரியா, பிராகிருதம், சமஸ்கிருதம், சாந்தலி, சிங்களம், தமிழ், தெலுங்கு, தாய், திபெத்தியன் என எல்லா மொழிகளிலேயும் இந்த ராமாயணம் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. 300 விதமாக பேசவும் படிக்கவும் எழுதப்பட்டு வருகின்றது இந்த ராமாயணங்களுடைய எண்ணிக்கை. இந்த பட்டியலை நமக்கெல்லாம் தருகின்றார் காமில் பால்கே என்கின்ற அறிஞர். அவர் ராமாயணத்தை பற்றி சொல்லும்போது வால்மீகி ராமாயணம் சமஸ்கிருதம் வடமொழி, கம்பராமாயணம் அற்புதமான தெள்ளு தமிழ், சுந்தர தமிழ், ஒட்டக்கூத்தனுடைய ராமாயணமும் தமிழ், துளசி ராமாயணம் ஹிந்தியிலே இருக்கின்றது. அதேபோல் எழுத்தச்சர் ராமாயணம் மலையாளத்திலே இருக்கின்றது. மாதவ் கங்குனி ராமாயணம் என்பது அசாமிய மொழியிலே இருக்கின்றது. பலராம் தாசு ராமாயணம் என்பது ஒரியா மொழியிலே இருக்கின்றது. வசிஷ்ட ராமாயணம் என்பது வடமொழியிலே இருக்கின்றது. அத்தியாத்ம ராமாயணம் என்பது வடமொழியிலே இருக்கின்றது. அற்புத ராமாயணம் இருக்கின்றது. அனந்த ராமாயணம் இருக்கின்றது. இது வால்மீகி ராமாயணம். இது சமண ராமாயணம் இருக்கின்றது. பௌத்த ராமாயணம் இருக்கின்றது. அகஸ்திய ராமாயணம் இருக்கின்றது. இது வடமொழியிலே இருக்கின்றது. வியாசர் ராமாயணம் இருக்கின்றது. இதுவும் வடமொழியிலே இருக்கின்றது. குமார வால்மீகி புலவர் எழுதியிருக்கின்ற அற்புதமான கன்னட மொழியிலே ராமாயணம் இருக்கின்றது. குணபத்திரருடைய கன்னட ராமாயணம் இருக்கின்றது. புசுண்டி ராமாயணம் இருக்கின்றது. உத்திர ராமாயணம் சமண மொழியிலே இருக்கின்றது. துன்ஹோங் என்கின்ற பெயருடைய திபெத்திய ராமாயணம் இருக்கின்றது. மௌத்கல்ய ராமாயணம் இருக்கின்றது. தக்கை ராமாயணம் இருக்கின்றது. குயில் ராமாயணம். இப்படி ராமாயண கீர்த்தனைகள் பல 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 இருக்கின்றது. முத்தாய்ப்பாக மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சக்கரவர்த்தி திருமகன் என்ற பெயரிலே ராமாயணத்தை எழுதினார். இப்படி பல இருக்கின்றது. ஆக ராமாயணம் என்றால் நாம் வால்மீகியினுடைய ராமாயணம் மட்டும்தான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ராமர் உலகளாவிய தெய்வம் என்பதற்கு இப்படி எல்லா மொழிகளிலேயும் எல்லா நாடுகளிலேயும் ராமாயண கதையை எழுதியிருக்கின்றார்கள் என்றால் ராமன் உலகளாவிய தெய்வம் என்பதிலே எந்த விதமான அச்சமும் இல்லை. ராமனுடைய தந்தையான தசரதருக்கு தலைநகராக வாரணாசி விளங்கியதாக சொல்கின்றார்கள். அதேபோல் ராமனும் சீதையும் உடன் பிறந்தவர்கள் என்று கூட ஒரு கதை இருக்கின்றது. இப்படி ராமாயணத்தை மாற்றி மாற்றி பலர் எழுதியிருந்தாலும்
ராமாயணம் மூலமான கதை. ராமர் அற்புதமாக இங்கே அவதாரம் எடுத்து வந்தார், சீதையை மணம் முடித்தார், ராவணனை வென்றார் என்பதுதான் உண்மையான கதை. ஆகவே இந்த ராமாயணத்தை நாம் படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கையானது ஒரு பக்தி நெறியிலே செல்லும். உண்மையாக இருக்க வேண்டும் என்று அந்த வைராகியத்தை நமக்கு கொடுக்கும் ராமாயணம். ஆகவே உலகிலே பல நாடுகளிலே பலவிதமாக ராமாயணத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த வகையிலேயே இந்த ராமாயணத்தை நாம் ஏற்றுக்கொண்டு ராமனை ஒரு உதாரண புருஷனாக எண்ணிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையானது செம்மையானதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையானது செம்மையானதாக இருக்கும். ஆகவே அனுதினமும் ராம நாமத்தை உச்சரிப்போம். ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதியையானும் ஒரு நாளைக்கு படிப்பது என்பது வைத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக உந்து சக்தியாக இருக்கும். ஆகவே இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் அனுதினமும் படித்து வாழ்க்கையிலே உயர்வோம். எல்லா விதமான வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.